புடவைக்கு ஃபால்ஸ் அடிப்பது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபால்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஃபால்ஸ் எப்படி வைப்போம் அப்படின்னு. சில பேர் தெரியாதவங்க இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, முழுசாக சொல்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் உள்ள வைக்கிறோம் இல்லையா, இடுப்புல வச்சு சொருகிறோம் இல்லையா, அந்த பக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எட்ஜ் கிளியர் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. இப்படி அதை மடிச்சு தச்சுட்டு நம்ம மடிச்சு தைச்சதுல இருந்து 18லேருந்து 20 இன்ச் வரைக்கும் நம்ம ஃபால்ஸ் வைக்கிறதுக்கான அளவா எடுத்துக்கலாம். மடிச்சு தைச்சதுக்கு அப்புறம் ஒரு 20 இன்ச் வைக்கிறோம். இதுக்கு மேல எல்லாம் தள்ளக்கூடாது. வச்சா 18 வைக்கலாம், இல்லைன்னா 20 வைக்கலாம், அவ்வளவுதான். இப்போ 20 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நம்ம ஃபால்ஸ் துணி வச்சு தைக்கலாம். ஃபால்ஸ் தைக்கிறப்ப வந்து ஃபால்ஸோடைய எஜ்ஜும் நம்ம சாரியோட எஜ்ஜும் ஒன்றா இருக்கணும், மேலே கீழெல்லாம் போகாமல். அப்படி இருந்தால் ஃபால்ஸ் தைக்கிறது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபால்ஸோட எஜ்ஜு பாருங்கள், எஜ்ஜு கொஞ்சம் கிராஸாக இருக்குது. கிராஸாக இருக்கும்போது அது மட்டும் நீங்கள் லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிக்கின்னு ஃபால்ஸு உள்ளுக்கு ஒரு 3 mm அவ்வளோதான், அந்த அளவுக்கு உள்ளே கொஞ்சம் மடித்து நகத்தில் நீவி விட்டுருங்க. நீவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல 20 இன்ச்சுக்கு, அங்கே வச்சுருங்க. கரெக்டாக எஜ்ஜில் வைங்க. ரெண்டையும் பீஸை பிடிக்கும் போது ரெண்டையுமே கரெக்டாக பிடிச்சிக்கணும். பாருங்கள் எஜ்ஜில். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டுமே லெவலாக பிடிச்சிட்டு பீஸை, இந்த பீஸ் வந்து கீழே இருக்க புடவையோடைய வந்து நம்ம சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக கையில் பிடிச்சிக்கலாம். ஃபுல்லாக நீட்டாக பிடிக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ லெவல் வருதோ அந்த அளவு மட்டும் பிடிச்சிக்கலாம். கையை வந்து இந்த ஃபால்ஸ் மேலே இப்படி வச்சுக்கோங்க. ஃபால்ஸ் மேலே வச்சுக்கோங்க. கீழே இருக்க சாரியை வந்து கீழே இருக்க இன்னொரு கையால் நம்ம ரைட் ஹேண்ட் கையால் தைச்சிக்கிறத பிடிச்சிக்கலாம். அதை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த இப்படி தைக்கும் போது மிஷின் மூவ் ஆகும் இல்லையா, அப்போ வந்து கீழே இருக்க சாரியோடைய வழுக்கும். அப்போ அதை எடுக்கக்கூடாது. கையை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும்னா அது கரெக்டாக மூவ் ஆகும், கரெக்டாக நிற்கும். இதை கையை எடுத்துட்டோம்னா கீழே இருக்க சாரி போயிடும். அப்போ ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கும் நமக்கு சாரி தைக்கிறப்போ. அதனால் நம்ம இதே பேஸ் பண்ணி கையை வச்சு இப்படி தைச்சிட்டே வந்தோம்னா ஃபால்ஸோடைய லெவல் கரெக்டாக வந்துடும். சாரியில் வழுக்கிற சாரி சாஃப்டாக நமக்கு எப்படி கிடைக்குமோ அந்த சாரி பொறுத்து தான் ஃபால்ஸ் தைக்கிறதும் அழகாகவும் உங்களுக்கு வேலை ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ரொம்ப நீட்டுக்கும் மொத்தத்துக்கும் லெவல் பண்ணி சாரியை பிடிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிக்க முடியும். கீழே இருக்கிறது அப்பப்போ லெவல் பண்ணினே இருங்க. சாரி மாட்டக்கூடாது, ரிங்கிள்ஸ் விழக்கூடாது. இது ரெண்டையும் லெவல் பண்ணி ஒரே ஈவனாக பிடிச்சிட்டு அப்படியே மிஷினை விட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு எஜ்ஜு கரெக்டாக வரும். இப்போ இது ஃபுல்லாகவே தச்சிடலாம். கிளியராக பார்த்துக்கோங்க. கீழே இருக்க பீஸு மேலே இருக்க பீஸ் ரெண்டையும் பிடிச்சிட்டு நம்ம கையை சாரியை நீவிட்டு கையை கரெக்டாக வச்சுக்கோங்க. மேலே இப்படி பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் கையால் 2 பீஸையும் கையில் பிடிச்சிக்கணும். ஒரு கையை வச்சு ஃபால்ஸ் மேலே பிடிச்சிக்கணும். 2 கை வச்சு ரைட் ஹேண்ட் கையை வச்சு நம்ம இந்த சாரியும் ஃபால்ஸையும் இருக்கிற இந்த ஒரு பகுதியை பிடிச்சிக்கணும். இப்படி 2 பக்கம் பிடிச்சிட்டு லெவல் பண்ணின்னு ஒரு அளவுக்கு நம்ம இப்படி நம்ம எவ்வளோ பேஸ் பண்ணுறோமோ அது வரைக்கும் பண்ணி மிஷினுக்கு விடணும். அப்போ மிஷினுக்கு கொடுக்கும்போது மிஷின் கரெக்டாக நமக்கு செஞ்சிடும். அவ்வளோதான். அது வந்து 18, 20 தான் வைக்கணும். நம்மளுடைய லென்த்து முன்னாடி நம்ம தைச்சி வைக்கணும் இல்லையா, அது அதிகமாகலாம் வைக்கக்கூடாது. அப்போ நம்ம சாரீ கட்டும்போது ஃபால்ஸ் நமக்கு பேக் வந்துடும். ரொம்ப ஃப்ரண்ட்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சாரீ கட்டும்போது நமக்கு மேலே வந்துடும் ஃபால்ஸ். நம்ம இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம்னா மேலே வந்துடும். நமக்கு நல்லா வைக்கிற அந்த ஃபில்டில் அழகாக இருக்கணும்னா கரெக்டான அளவில் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், அது மாறவே மாறாது. எல்லா சாரிக்கும் ஒரே அளவு தான். சாரி நம்ம பிடிக்கிறதா முதல்ல நீங்கள் மேலே வச்சு பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வாட்டை வருது, எல்லா லெவல் வருதுன்னா அதுக்கப்புறம் கையை நீங்கள் இப்போ நான் வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வைக்கிறப்போ சாரி நழுவோன்ற பயம் இருக்கிறப்போ அந்த மாதிரி வைக்கணும். இப்போ நம்ம எந்த சைடு எஜ்ஜுக்கு வந்துட்டோம், இங்கேயும் அங்கே உள்ள மடித்த அளவுக்கு கொஞ்சோண்டு ஒரு 3 mm அந்த 5 mmக்குள்ளே நம்ம மடிச்சுப்போம். இந்த பிசு தெரியாமல் இருக்க இங்கே பாருங்கள், இப்படி ஒரு வி ஷேப்பில் மடிச்சிக்கலாம். இதுக்கு டம்மி ஸ்டிச்சிங் போட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே எஜ்ஜில் நிறுத்திட்டு கார்னரில் வந்து சாரி அப்படியே திருப்பிக்கோங்க. திரும்ப இந்த ஸ்ட்ரெயிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீஸை வந்து உள்ளே விட்டு நம்ம திருப்பணும். புடவையை வந்து மிஷினுக்குள்ளே விட்டு திருப்பணும். அது பாருங்கள். அப்படின்னு இங்கேயும் வந்து இந்த பிசிறு வரும் கார்னரில், அது அழகாக உள்ளே தள்ளிக்கோங்க. அப்போ தான் பார்க்க சாரி நம்ம ஃபால்ஸ் அடித்த பிறகு நீட்டாக இருக்கும்.
இப்போ சாரியை பாருங்க, நம்ம தச்சது வரைக்கும் இந்த பக்கம் வச்சுப்போம். மீதி இருக்கும் இல்லையா, அந்த சாரியை வந்து அப்படியே சின்னதாக கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் விட்டுருங்க. மிஷினில் வந்து ஆயில் லீக் ஆகுது அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் மிஷினை ஃபஸ்ட்டு தொடச்சிடுங்க துணி வச்சு, இல்லைன்னா சாரியில் ஒட்டிக்கும். இப்படி கார்னர் கரெக்டாக நிறுத்திடுங்க. ஸ்ட்ரைட் நிறுத்திட்டு திரும்ப இந்த வாட்டத்துக்கு இப்போ ஸ்ட்ரைட் தைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 2 பக்கம் இந்த பக்கம் பிடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ வந்து இந்த ஃபால்ஸ் ஸ்டடியாக உக்காந்துருச்சு. இப்போ கீழே இருக்க சாரீ மட்டும் லூஸ் இல்லாமல் இந்த வாட்டத்துக்கு பிடிச்சிக்கோங்க. எதையும் டைட்டாக இழுத்து பிடிக்கக்கூடாது. பிடிக்காமல் டைட்டாக பிடிக்காதீங்க, ஆனால் சாரியை வந்து பேஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. சாரியும் சேர்த்து நம்ம கையை டைட்டாகவும் வச்சு இருக்கக்கூடாது. மிஷின் மூவ் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சரி பண்ணிவிட்டு சாரியெல்லாம் நீவி விட்டு அழகாக அப்படி ஆட்டிக்கணும். கை வாட்டத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு. நாங்கள் இப்போ எப்படி வைக்கிறோன்றத, நம்ம எந்த அளவுக்கு மிஷினுக்கு அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு வாட்டத்தை நம்ம கையால் பிடிச்சிக்கிறோம். இந்த பக்கம் வாட்டத்தை இந்த கையில் சரி பண்ணிடுறோம் சுருக்கம் இல்லாமல். அப்போ தைக்கிறதுக்கு தேவையானதை நம்ம ஃப்ரீ பண்ணி விடும்போது நமக்கு சுருக்கம் இல்லாமல் கிளியராக வந்துடும். தைக்கிறம்போது சவுண்டு மாறுது, மிஷினில் லூஸ் ஸ்டைல் வருது அப்படின்னா தைக்கிறப்போ அந்த சவுண்டு மாறும். அப்போ நீங்கள் சாரீ திருப்பி பார்த்துக்கோங்க, ஸ்டிச்சிங் ஏதாவது கரெக்டாக இருக்கா, லூஸ் ஏதாவது விழுந்திருக்கா, ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபுல்லாக தைச்சிட்டு பிரிக்கணுன்னா கஷ்டம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளை லெஃப்ட் கையால் அதை சாரியை கரெக்டாக பிடிச்சிக்கணும். லெஃப்டில் பிடிச்சிக்கணும், ரைட் ஹேண்ட் கை வந்து சாரியை சரி பண்ணணும். இப்படி சரி பண்ணினே நீங்கள் தச்சினே வந்தீங்கன்னா முடிஞ்சிச்சு ஈஸியாக. இப்பயும் நம்ம எட்ஜில் தான் தைக்கணும். ஒரு டைம் ஃபால்ஸ் வந்து நமக்கு லூஸ் தையல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பான், அது நமக்கு தெரியாது. அது நம்ம பிரித்து பார்க்கும்போது ஃபால்ஸை பார்த்தோன்னா ஏதாவது சரியில்லை அப்படின்னோம்னா அதெல்லாம் நம்ம சரி பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பிரித்து பார்ப்போம் இல்லையா, ஃபால்ஸை பிரித்து பார்த்து சரி இது மாதிரி ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்குன்னா விட்டுட்டு அப்படியே தச்சிடலாம். தையல் லூஸாக இருக்குது, பிச்சு இருக்குது, லெவல் இல்லைன்னா நம்ம அதை மடித்து ஒரு டம்மி ஸ்டிச்சிங் போட்டுட்டு அப்புறம் ஃபால்ஸ் வைக்கிறது நல்லது. அப்புறம் சாரியை நம்ம வாஷ் பண்ணும்போது அதெல்லாம் பிடிச்சிக்கும். அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிச்சு. நம்ம ஃபால்ஸ் வைக்கிறது எட்ஜுக்கு வந்துட்டோம். எட்ஜு வரும்போது திரும்ப அந்த கிராஸ் எல்லாம் கரெக்டாக மடித்து வச்சுட்டு எட்ஜு கரெக்டாக நீடில் நிறுத்திடணும். நீடில் நிறுத்திட்டு திரும்ப சாரி அப்படியே உள்ளுக்கு மூவ் பண்ணி விடுங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ரொம்ப டைட்டாக கட்ட வேணாம், சும்மா லைட்டாக ஒரு குறுக்கு கட்டிக்கிட்டா போதும். ஒரு 2-3 ஸ்டிச்சு குறுக்கு கட்டினா போதும். எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் இல்லாமல் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். நம்ம இருக்கிறது சாரியோட ஒரே ஒரு அளவு 20 இன்ச் அளவு நம்ம கேப் விடணும். கேப் விட்டுட்டு ஃபால்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணோம்னா எட்ஜு கரெக்டாக நம்ம தைக்க ஆரம்பிச்சிடணும். இதில் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை கொஞ்சம் கிளியராக செஞ்சுட்டா நம்ம சாரீ வழுக்கிற சாரீ நமக்கு நிறையா இருக்கும். சில்க் சாரீ, காட்டன் சாரியில் தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதில் தைச்சி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி வழுக்கிற சாரீ மாதிரி இருக்கிறதால நம்ம அப்புறம் தைங்க. நீங்கள் இப்படி நீட்டாக வரணும், அவ்வளோதான். பதிஞ்ச மாதிரி இருக்கா, சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் நம்ம சாரீ கட்டும்போது கிளியராக வரும் நமக்கு ஃப்ளிட் வைக்கும்போது. அவ்வளோதான். இப்போ சாரீ எங்கே சாரீ ரிங்கல்ஸ் இல்லாமல் நமக்கு அழகாக ஃபில்ட்டு வைக்கும்போது கரெக்டாக வரும். நம்ம சாரீ கையில் பிடிக்கிறது, நம்ம இந்த பக்கம் மிஷினில் ரைட் ஹேண்ட் சைடில் பிடிச்சி நம்ம மிஷினுக்கு கொடுக்கறது, இந்த 2 மெத்தட் ஃபாலோ பண்ணால் ஸ்டிச்சிங் அழகாக வந்துடும். அப்புறம் நம்ம தைக்கிறப்போ ஸ்டிச்சிங் லூஸ் இல்லாமல் தையல் கரெக்டாக இருக்கான்னு அது ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும்னா போதும். ஃபால்ஸ் ஈஸியாக வைக்கலாம். ஒரு ஃபால்ஸ் வைக்கணும்னா வெளியில் வாங்குறது 100 ரூபானா வாங்குறாங்க மினிமம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சாலே அவங்கவுங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.